மக்களே வெல்கம் டு ஸ்ரீஸ்லாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா 125cc எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வண்டி தான் நம்ம சொல்லி ஆகணும். எஸ், ஆக்சஸ் 125 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ நம்ம கவர்மெண்ட் நாம்ஸ் படி 125cc மேலே எல்லா வண்டியிலுமே ஏபிஎஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் இப்போ நம்மளுக்கு ஆக்சஸில் ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, வண்டி எப்படி இருக்குது அன்னிட்டு நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால். இந்த வீடியோ பண்றதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 ஸ்டார் சுசுகி ஷோரூம் தான். இது எங்க லொகேட்டா இருக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒசூர் ரோட்ல தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு டுவர்ட்ஸ் ஒசூர் ரோடு போற இதுல லொகேட்டா இருக்கு. இவங்களுக்கு இங்க மட்டும் பிரான்ச் இல்ல, HSR லேஅவுட்லயும் இருக்கு, அண்ட் தென் பன்னார்கட்டாலையும் இருக்கு. நான் கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளேவும் பண்றேன். மறக்காம நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு வண்டி எடுத்தாலுமே மறக்காம டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து வண்டி எடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணும்போது மட்டும்தான் வண்டியோட ஃபீல் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக செட் ஆகுதான்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காமல் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து வண்டி எடுங்க. என்னென்ன அப்டேட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இந்த ஆக்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்கிரேட் இருக்குது, ஒரு டவுன் கிரேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்கிரேட் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஎஸ் தாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்க் பிளேட்டுமே கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு இந்த ஏபிஎஸ் இதுவுமே கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி. டவுன் கிரேட் என்னன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வண்டியோட லுக்கை பொறுத்த வரைக்குமே இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஆன் பண்ணியே காட்டுறேன். எஸ், ஸோ நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி ஹெட்லாம்ப் தான் நம்மளுக்கு வருது. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. டிஆர்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போவுமே இதில் நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஆலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் நம்மளுக்கு ஹசார் லைட்டுமே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. மேபி இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் எல்இடியாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் தென் எஸ், இது மட்டும் நம்மளுக்கு மெட்கார்ட் மட்டும் நம்மளுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபைபர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அப்போலேருந்தே நம்மளுக்கு ஃபைபர் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் எதுவுமே இது இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சுசுகிக்கான லோகோ தரமாக இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். அப்படியே நீங்கள் சைட் ப்ரொஃபைலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபுட் ரஷ் தாங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு அலுமினியம் இதில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் தென் சைடு ஆக்சுவலாக பிளாக் கலர் யார் யாருக்கு பிடிக்கும்னுட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்பவே ஃபேவரட் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆக்சஸ்க்கான ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க, லோகோ நம்ம இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு முன்னாடி கொடுத்த அதே டிஆர்எல் மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நான் உங்களுக்கு பிரேக்கும் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகேவா, நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த டேங்க் ஓப்பனிங் இது. ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே வரேன். அடுத்ததாக சுவிட்சஸ்க்கு வருவோம். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. சுவிட்சஸ் அதே இது தான். ஸோ ஆர்என் செட்டப் அண்ட் தென் இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம் அதிலே இன்பில்ட்டாக நம்மளுக்கு பாசிங்குமே வந்துடும். ஸோ இதே நீங்கள் ரைட் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கில் சுவிட்ச், ஸோ ஹசார் லைட், ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. கில் சுவிட்சும் செல்ஃபும் நம்மளுக்கு இதில் இன்பில்ட்டாக வந்துடுது. ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மிரர் தாங்க ஒரு கிளாசிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்கூட்டி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஒன்று ஜூபிட்டரில் இருக்குது, அதை விட்டீங்க அப்படின்னா இதில் இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மிரர் செட்டப் தான் நான் சொல்லி ஆகும். ஸோ அடுத்ததான் நம்ம டிஸ்பிளேக்கு வருவோங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 2 விதமான டிஸ்பிளே இருக்குது. ஒன்று டிஎஃப்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் வருது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட்டிஸில் நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமா கால் அலர்ட், SMS அலர்ட், ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு சிம்பிள் வரும். அப்புறம் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, ஹை பீம்கான சுவிட்ச், அதுக்கப்புறம் அந்த ஈகோவில் போகுது அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான ஒரு இதுவுமே எதுவும், அதன் வார்னிங் சிம்பிளுமே எதுவும் இருந்திருக்காங்க. டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் நம்மளுக்கு இதில் வந்துடுது. அதன் ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஏ ஆவரேஜ், அப்புறம் ட்ரிப் பி, அதுக்கப்புறம் ட்ரிப் பி ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமிக்கு நம்மளுக்கு ஆசிட்டிஸ் நம்மளுக்கு அது வந்துடும். அதுக்கப்புறம் பேட்டரியோட பர்சன்டேஜ் இருக்கிறது. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இன்ஜினோட ஹீட் டெம்பரேச்சரை வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும்போது அப்படின்னா நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு
ரெஸ்ட் டைமாக இருக்கும், அதே மாதிரி வண்டிக்குமே ஒரு ரெஸ்ட் டைம் தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமை பொறுத்த வரைக்குமே நல்லா அது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை, பட்டு கரெக்டான டைம் தான் வருது. இப்போ கரெக்டான டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:25 தான். ஸோ அதே டைம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ராக்டிகலிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 2 ஸ்டோரேஜ் க்ளவுட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம், இந்த பக்கம் வாட்டர் பாட்டில் ஏதாவது நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் அந்த மாதிரி தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா USB போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏக்கான ஒரு USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேபி டைப் சிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த ப்ளூ லைட்டுமே ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கேரி பேக் மாட்டுறதுக்கான ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு அந்த ஹூக் செட்டப் கொடுத்துருக்காங்க. லுக்வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த ஃப்ளோர் போர்டு உண்மையாகவே எஸ்கேஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு லென்த்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இது தான். அந்த சீட்டிங் பொசிஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் போன் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஒரு லென்த்தியான ஒரு சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 856 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் லென்த்து டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே அந்த ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லுக்வைஸ் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. அண்ட் தென் கிராப் ஹேண்ட்லுமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது கைஸ், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் ஆக்சுவலி ஆக்சஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபியூலுக்கு போயிடுவோம். ஸோ ஃபியூல் இதை பொறுத்த வரைக்குமே 5.3க்கான ஒரு ஃபியூல் கெப்பாசிட்டி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போவுமே இதுலேயுமே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதில் ஏதாவது கொஞ்சம் அப்டேட் வந்திருக்கலாம். அண்ட் தென் இந்த பக்கம் நீங்கள் இந்த இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். பட்டு ஓகே, ஆனால் ஓகே இல்லை அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். மேபி இது மேலே யாராவது இது பண்ணாலோ, இது ஓப்பனில் இருக்கும்போது ஏதாவது இது பண்ணிங்க அப்படின்னா மேபி உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். அடுத்ததாக வேறு என்ன? ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ரியரில் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிங்கிள் இது தான். ஸோ இதில் நம்மளுக்கு அட்ஜஸ்டபுளாலாம் இல்லை, நார்மல் ஒரு ஸ்ப்ரிங் காயில் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு டிஸ்க் ப்ளஸ் ABS கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக உண்மையாகவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, ஒரு டவுன் கிரேடும் ஆயிருக்கு, அது என்ன அப்படின்னுட்டு அது இப்போ சொல்லிட்டுங்களா. ஸோ இந்த ஆக்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிக்கரை எடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டவுன் கிரேட் தான். மேபி இதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இது கொடுக்காததுனால சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம சொல்லி ஆகணும். மேபி அந்த பேட்ரி நல்லா இருந்தது அப்படின்னா செல்ஃப்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் இருக்கிறதுனால ஒன்றும் இது பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லியே ஆகணும் கைஸ். நம்ம இன்ஜினுக்கு வருவோம் கைஸ். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 125cc. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8.2 பவர் வந்து BHP பவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10.2 Nm டார்க், சாரி 10.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அக்ரெசிவாக தான் இருக்கும். ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் செட்டப் தான் நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 160 mm ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 773 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 107 kg, ரொம்பவே மேனேஜபிளான வெயிட்னு நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். ஸோ மெயினாக இந்த ஆக்சஸ் 125 யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் வச்சிருக்கீங்க, அண்ட் தென் கம்பெனி ரெக்கமெண்டேஷன் மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியில் ஒரு 40லேருந்து 45 வரையும் நம்ம எடுக்கலாம். இதே லாங் போகிறீங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 55 வரையுமே எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஆக்சஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ நீட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நானும் அதுக்காக ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1,26,000 ரூபாய் ஆன்ரோட் ப்ரைஸ், அதாவது அப்ராக்சிமேட் தான் சொல்கிறேன். இப்போ 6,000 இன்க்ரீஸ் ஆகி இந்த ABS மாடலுக்கு நம்மளுக்கு 1,27,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ரோடு காஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு டீலர் டு டீலர் கம்பல்சரி மாறும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது அப்ராக்சிமேட் தான். ஸோ நீங்கள் உங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிற சுசுகி ஷோரூமுக்கு போய் கான்டாக்ட் பண்ணியோ டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள்.
ஓகே மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேபி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆமாம், டயர் சொல்லிட்டு படத்தில் பார்த்தீங்களா, டயரை பொறுத்து நம்மளுக்கு 12 inch ப்ரொஃபைல் தான் கொடுத்துருக்காங்க. அலைவில் தான் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தான் இருக்குது, நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு போய் சேரும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் பாய்.